சித்தி என் கூட விளையாடுவாங்க. நீங்க போங்க. வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். அவட வெச்சேன்னு வச்சுக்க. என்ன அக்கா எதுக்கு இப்ப குழந்தைய அடிக்கிறீங்க? அக்கா பாத்தீங்களா பேசுறாங்க. நம்ம கிட்ட தான் அக்கா பேசுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் சொன்னாதான் நம்ம கிட்ட பேசுவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பரவாயில்லையே, தானாவே பேச்சு வருது இல்ல? நந்தினி அக்கா. நந்தினி அக்காவா? பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கக்கா. நாம என்னக்கா பண்ணோம்? எதுக்கு அவன் நம்ம கிட்ட பேசாம இருக்கணும்? இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு அப்பதான் சொன்னாங்கன்னா அவங்களும் அப்படியே இருந்துருவாங்களா? அப்ப நம்ம அக்கா தங்கச்சியா ஒன்னா மண்ணா பழகுனதெல்லாம் சும்மாதான்ல? இதெல்லாமே ஒரு கனவுதான். அக்கா அதெல்லாம் இல்லக்கா. நீங்க தான் எல்லாரும் பால்ல சத்தியம் பண்ணிட்டீங்க. நான் வந்து பேசினா உங்களுக்கு கஷ்டமாயிடும். பேசவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல. அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் பேசல. ஆமாமா, சத்தியம் பண்ணி அதை மீறினாதான் நமக்கு சங்கடம் வரப்போகுது இல்ல? இல்லனா இந்த வீட்டுல குதூகலமா வளைய வந்துட்டு இருக்கோம். இவங்க கிட்ட பேச மாட்டோம் நம்ம பண்ண சத்தியத்தை மீறி சாமி நம்மள தண்டிச்சிருந்தா இவங்க நம்ம கிட்ட பேசாம இருக்காங்க இல்ல? சரிதான் ஈஸ்வரி அக்கா, எனக்கு புரியல, நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ரேணுகா அக்கா, நீங்களாவது தான் சொல்லுங்க. ஜனனி, இவங்க வீமுக்கு போட்ட சத்தியத்தை தான் நாங்க மீறுறோம். அதுக்காக எங்களைய கடவுள் தண்டிச்சிருச்சுன்னா அது கடவுளே கிடையாது. ஜனனி, நாங்க பேசுறதுக்கு பயந்துகிட்டு உன்கிட்ட பேசாம இல்ல. எங்களுக்குள்ள ஒரு தயக்கம், குழப்பம். நீ என்ன மனநிலையில இருப்பேங்கிற ஒரு குழப்பம். அதனாலதான் ஜனனி நாங்க உன்கிட்ட பேசல. எனக்கா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நாம பேசினா அவங்க வந்து திரும்ப பேச மாட்டாங்க. நமக்காண்டி நம்ம சங்கடப்படக்கூடாதுன்னு அவங்க பேசாம இருந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர்க்கா. அதுதான் உண்மைனா அவங்கள அப்படியே இருந்துட சொல்லிடுங்க, பேச வேணாம், விட்டு சொல்லுங்க. என்னத்துக்கு? ஜனனி, நீ நினைச்ச மாதிரி நாங்க வேணும்னா மாறாம இருந்திருக்கலாம். எங்களுக்கு தைரியம் பத்தாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அடுப்பாங்கரையில நம்ம பேசின பேச்சு, சிரிச்ச சிரிப்பு, பாசம், அம்பிட்டு சத்தியம் ஜனனி, அதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இந்த சத்தியத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் அவன் நம்ம கிட்ட பேசாம இருக்காளா? நான் நம்ப மாட்டேன். காப்பு கட்டிருக்கு, இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியில போக கூடாதுன்னு மாமா சொன்னதை மீறி தானே ஈஸ்வரி அக்கா அவங்க அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போனா. இந்த புள்ள சடங்கு வரைக்கும் எல்லாத்தையும் எல்லாரும் சொன்னதையும் மீறி தான் செஞ்சா. இப்ப இந்த அல்ப சத்தியத்துக்கு பயந்துகிட்டு இவங்க நம்ம கிட்ட பேசாம இருக்காங்க. போங்கக்கா, நாம தான் லூசு கிறுக்கு. அவங்களாம் நல்லா தெளிவாதான் இருக்காங்க. இந்த பிள்ளைங்க கிட்ட கூட பேசுறது இல்லையே. ஏதோ சொல்லுவாங்களே, ஆத்த கிடக்குற வரைக்கும் தான் அக்கா தங்கச்சி எல்லாம், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஆமா, அதுதான் கரெக்ட். அவங்க கடந்துட்டு நிக்கிறாங்க, நாம முழுகி கிடக்குறோம். நாமளே புரிஞ்சுக்கணும்க்கா நம்ம நிலைமைய. ஜனனி, என்ன ஜனனி இன்னும் அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு உடைச்சு சொல்லு ஜனனி. அங்கிட்டு பார்க்காத ஜனனி.
அவங்கள கேட்டா நம்மெல்லாம் ஒண்ணா ஒட்டிக்கிட்டோம். உன்னைய கூட பிறந்த தங்கச்சியா தானே நினைச்சு நாங்க எல்லாரும் பழகணும். அப்படி இருக்கையில எங்களை நீ இப்படி ஒதுக்கி வைக்கிறது எங்களுக்கு சங்கடமா இருக்கும்னு நீ யோசிச்சு பார்க்கவே இல்லையா? இது பாரு, நீ எங்ககிட்ட பேசிதான் ஆகணும்னு நாங்க ஒன்னும் கட்டாயப்படுத்தல. இப்படி ஏன் பேசாம இருக்கேங்கிற குழப்பத்தை மட்டும் எங்களுக்கு தீர்த்து வச்சிரு ஜனனி. என்னன்னு சொல்லு ஜனனி. எப்படிக்கா பேசுவாங்க? இன்னும் என்ன இருக்கு சொல்ல? அதான் சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்களே. இதுக்கு புறவும் செருப்படி தேவையா நமக்கு? இனி நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் சொல்லாம சொல்றாங்களே, அதானே ஒதுங்கி இருக்காக. அது புரிஞ்சுக்கணும்ல நம்ம. மரமட்டைக்கு ஏறிடுச்சு. இனிமே இந்த வீட்டுல எல்லாம் கிடைக்கிற மாதிரி நாமளும் ஒரு பொருள் தான். என்ன இருந்தாலும் பட்டணத்துக்காரங்க தான். சூழலுக்கும் இடத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்களுக்கு தோதா யார் இருக்காங்களோ அவங்களோட இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க. முதல்ல நாம, இப்ப அப்பத்தா. நம்மளால அப்படி இருக்க முடியாதுல்ல. ஏன்னா நம்மலாம் பாசத்துக்கு அடிமையானவங்க, பைத்தியங்க. போவோம்க்கா. இங்க நின்று என்ன பண்ண போறோம்? போய் சோழிய பாப்போம். நில்லுங்க. ஜனனிய பத்தி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு இப்படி வார்த்தையை கொட்டுறீங்க? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா தெரியுமா? எதுக்காக இப்படி இருக்கான்னு தெரியுமா? தெரியல அப்பத்தா. எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கன்றது தெரியுது. அதுக்காண்டிதான் இந்த மகராசி பேசாம இருக்கா எங்க கிட்ட, அதுவும் தெரியுது. இருக்கட்டும். கட்டிக்கிட்டு வந்த புதுசுல நீங்க சொல்லிதானே வந்து எங்க கூட பழகுனா பேசுனா. அதான் இப்ப நீங்க சொல்றது அப்படியே கேட்டுக்கிட்டு வீம்பா இருக்கா பேசாம. இருக்கட்டும் அப்பத்தா, அப்படியே இருக்கட்டும். சந்தோஷம், நல்லா இருக்கட்டும். எப்படியோ போறோம். எங்களுக்கு என்ன இதெல்லாம் புதுசா? அக்கா வாங்கக்கா போவோம். ஏய், அவ திரும்ப வந்ததே உங்களுக்காக தாண்டி. படிச்ச முட்டாள்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஈஸ்வரி அம்மா சாவுல இருந்து தர்ஷினி சடங்கு வரைக்கும் உனக்கு எது நியாயம்னு பட்டுதோ அதுக்கெல்லாம் நீ போராடி நடத்தின. இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு லேசான வெளிச்சத்தை அவங்களுக்கு காட்டிட்டு திரும்பவும் அவங்களை இருட்டுக்குள்ள தள்ளிட்டு நீ வெளிச்சத்தை தேடி ஓடுறதை என்னால் ஏற்றுக்க முடியல. இது நீ அவங்களுக்கு பண்ற துரோகம். நான் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள மாற்ற முயற்சி பண்ணினேன். ஆனா அது வேஸ்ட்னு புரிஞ்சிச்சு. நீ யாரை மாற்ற முயற்சி பண்ண? அந்த வீட்டு ஆம்பளைங்களையா? ஆஹா, அவங்கள மாற்ற முடியாது. அவங்களுக்கு காலங்காலமாக இருக்கிற பொறையோடி போன குணம் அது. நீ மாற்ற வேண்டியது அந்த வீட்டு பெண்களை, குறிப்பாக அந்த வீட்டு மருமகளுங்களை. ஈஸ்வரி மாதிரி இருக்கிற பெண்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வெளியே கொண்டு வர சொல்றேன். அவங்க வாழற அறைக்குள்ள புடவை நகையோடு சேர்த்து அவங்க கனவுகளையும் ஆசைகளையும் பூட்டி வச்சிருக்காங்க. அதை வெளியில கொண்டு வா. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழணுங்கிற ஆசை இருக்கணும். அந்த எண்ணத்தோட நீங்க நடக்கணும் அப்படிங்கிற வழியை நீ ஏற்படுத்தி கொடு.
பெண்கள் மாதிரி சாதிச்சு காட்டுறதா உண்மையான சாதனைன்னு நான் நினைக்கிறேன். ஐ saw a real leader in you. A real leader takes people where they ought to be. அதை விட்டுட்டு பணத்தை தேடி ஓடி நிம்மதி இழக்கிற கூட்டத்தில் உன்னை நீ தொலைக்க போறேன்னா ஆல் தி பெஸ்ட். சாரி ஜனனி, சாரி அக்கா. என்ன மன்னிச்சிரு கண்ணு, தப்பு பண்ணிட்டேன் அக்கா. அக்கா சாரி ஜனனி, அழாதீங்க. I'm extremely sorry அக்கா. ஜனனி, சாரி ஜனனி, மன்னிச்சிரு ஜனனி. அக்கா. தப்பா பேசிட்டேன், பைத்தியம் ஜனனி நானு. அக்கா என்னென்னவோ பேசிட்டேன். I'm sorry ஜனனி. ஐயோ அக்கா அழாதீங்கக்கா. அக்கா அழுது நிறுத்துங்க முதல்ல. கண்ணு, எங்களுக்காண்டியா திரும்ப வந்த, திரும்ப எங்களுக்காண்டியா வந்து இங்க மாட்டிக்கிட்ட. ஐயோ அக்கா அழாதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். சாரி ஜனனி, அழாதீங்க. சாரி ஜனனி. அக்கா ஐயோ பரவாயில்லக்கா. ஐயோ இது தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன், மன்னிச்சிரு ஜனனி. சாரி ஜனனி, சாரி ஜனனி, ஆயிரம் சாரி ஜனனி. உங்களை எல்லாம் வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நீங்கெல்லாம் என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்ன நந்தினி, எதுவும் தெரியாம படபடபடன் வார்த்தையை கொட்டுறதும், உண்மை தெரிஞ்சதும் ஐயோ அம்மான்னு அழறதும் இதான் வாழ்க்கையா? இதான் நீ சொன்ன அக்கா தங்க பாசமா? எமோஷனல் ஃபூல். இதோ பார் நந்தினி, இப்போ ஒன்று சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த எமோஷன் உன்னை நியாயப்படுத்திக்கிட்டே போகுமே தவிர உன் தப்ப யோசிக்க விடாது. எப்பவுமே நீ நியாயமா இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு பாரு, அது ஹைலி டேஞ்சரஸ். யோசிக்கவே மாட்டீங்களா? அவ மனசுல என்ன இருக்கு, அவ எதுக்காக வந்திருக்கா, திரும்ப திரும்ப யோசிக்கவே மாட்டீங்களா? அவ என்கிட்ட வந்து கேட்டா, உங்ககிட்ட வந்து பேசலாமான்னு கேட்டா. கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்க யோசிக்கட்டும், தன்னைத்தானே அனலைஸ் பண்ணிக்கட்டும், அதுக்கு டைம் கொடுன்னு நான் தான் சொன்னேன். ஆனா நீங்க யூ மேட் மீ ஃபூல். இல்ல பத்தா, அது நாங்க பேசலன்னு. பேசி பேசி என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? என்ன ஈஸ்வரி, ஆழ்ந்து யோசிக்கிற உனக்கு கூடவா புரியல? இல்ல புரிஞ்சுக்க வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டியா? என்ன ரேணுகா, எல்லாத்துலயும் கமெண்ட் வச்சிருப்பிய. கமெண்ட் வச்சா போதாது, பிலீவ் பண்ணணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் ஜனனியை நம்ப சொல்லல, உங்களை நம்ப சொல்றேன்.
அந்த நம்பிக்கையை தூண்டி விடதான் ஜனனி திரும்ப வந்திருக்கா. இனிமேலும் அவளையும் என்னையும் தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க ப்ளீஸ். இனிமேலும் அவளையும் என்னையும் தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க ப்ளீஸ். ஜனனி, அக்காங்க கிட்ட எல்லாம் பேசலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியே, இந்த பாயிண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜனனி, அவங்களே ஓப்பன் அவுட் ஆவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு இம்மெச்சூர்டா இருப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. சரி, பரவாயில்ல. அவங்க கிட்ட அளவுக்கு அதிகமா நான் எதிர்பார்த்துட்டேன், அவ்வளவுதான். சரிம்மா, இப்போ ஜனனி வந்து இறங்கிட்டா. உங்களை பள்ளத்திலேருந்து தூக்கி விடுறதுக்காக வந்திருக்கா. அவளுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கைய நீட்டுங்க. அவளை நம்பி கைய கொடுங்க. அவ நிச்சயமா உங்க எல்லாரையும் தூக்கி விடுவா. என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது, எப்படி பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், இதோ நிக்கிறாங்களே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பெண் குழந்தைங்க, அது அவங்கள பெருமைப்படுத்தும். இந்த சொசைட்டிலையும் இந்த வீட்லயும் சர்வை பண்ணி சாதிக்கிறதுக்கு வழிகாட்டுதலா நிச்சயமா அமையும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்நேரம் அவ ஆஸ்திரேலியாவில் இருக்க வேண்டியவ. இன்னொரு தடவை அவ வாழ்க்கைய பணையம் வச்சிருக்கா. இந்த தடவை பணையம் வச்சிருக்கிறதே உங்களுக்காக, உங்களுக்காக மட்டும்தான். இதுல நீங்க யோசிச்சாலும் விலகினாலும் பாதிக்கப்பட போறது ஜனனி தான். சிக்கலுக்குள்ள தெரிஞ்சேதான் அவளை கொண்டு வந்து இறக்கி இருக்கேன். சிக்கலை சரி பண்ணி சாதிக்கணும். நீங்க எல்லாரும் ஷைன் பண்ணணும். அத பார்க்க நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அப்பத்தா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பாத்தியா, இந்த எமோஷனை தான் குறைக்கணும்னு சொன்னேன். வாழ்க்கையில சாவுங்கிறத கேட்க எதுக்காக பயப்படணும்? அழுது ஒப்பாரி வைக்கிறதால யாரையும் மரணம் விட்டு வைக்காது. எல்லாரும் ஒரு நாள் குட் பை சொல்லிட்டு போகத்தான் வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை இங்க விதைச்சிட்டு போகணும். நான் விதைச்சிட்டேன். அது மரமா வேரூனி வளரத பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடி அந்த வேர் ஸ்ட்ராங் ஆகிறத நான் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அதுக்கு நீங்களாம் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இந்த ஜனனி உங்களுக்காக வந்த தேவதை, உங்க வாழ்க்கைய சொர்க்கமா மாத்த வந்த தேவதை. இனிமே உங்க வாழ்க்கையெல்லாம் உங்க கையில தான்.
ஜனனி, நான் பேசினது எல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. என்னென்னவோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு. அக்கா, யாரா இருந்தாலும் குழப்பமா தான் இருக்கும். நீ பேசிட்டல, அது போதும். எங்க எல்லாருக்கும் அது போதும். அதுதான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி சங்கடமா போயிருச்சு. இப்போ ஆல் ஓகே. இல்லக்கா, நான் பேசினா மட்டும் போதாது, இனிமே நீங்களும் பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.